புலனறுவை தொகுதிக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தியானது 66,399 வாக்களில் 99 வாரது. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்களில் 64.93 வீதமாக. சக்தியை பொறுத்தவரை 22,650 வாக்களை பெற்றிருக்கிறது. இது மொத்த வாக்களில் 22.15 வீதமாகும். அதே போன்று சர்வஜன அதிகாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. 3,902 வாக்களை பெற்றிருக்கிறது. அளிக்கப்பட்ட மொத்த வாக்களில் 3.82. ஜனநாயக முன்னணி 4வது இடத்தை பெற்றிருக்கிறது. 2,782 வாக்களை அந்த கட்சியானது பெற்றிருக்கிறது. இது மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்களில் 2.7 வீதமாக அமைந்திருக்கிறது. புலனறுவை மாவட்டத்தில் சுயாதீன குழு 2 கூட 2,010 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்களை பொறுத்தவரை புலனறுவை தொகுதியில் 1,50,133 காணப்படுகிறது. அளிக்கப்பட்ட வாக்குகள் 1,06,422 செல்லுபடியான வாக்குகள் 1,02,258 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது புலனறுவை மாவட்டத்தின் புலனறுவை தொகுதிக்கான தேர்தல் முடிவாக காணப்படுகின்றது. புலனறுவை மற்றொரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. அந்த முடிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். புலனறுவை மாவட்டத்தின் மின்னேறிய தொகுதிக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. 2 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 70.98 வீதமாகும். ஐக்கிய மக்கள் சக்தியானது 9,138 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட வாக்குகளில் 16.05 வீதமாக காணப்படுகிறது. சர்வஜன அதிகாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. அந்த கட்சியானது 1,895 அளிக்கப்பட்ட வாக்குகளில் 3.33 வீதம் காணப்படுகின்றது. புதிய ஜனநாயக முன்னணியானது 1,238 வாக்களை மாத்திரமே பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 2.17 வீதமாக காணப்படுகிறது. இந்த மின்னேறிய தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட எண்படுகிறது. அளிக்கப்பட்ட வாக்குகள் 58,972, செல்லுபடியான வாக்குகள் 56,938, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,234 காணப்படுகின்றது. அது புலனறுவை மாவட்டத்தின் புலனறுவை தேர்தல் தொகுதிக்கான முடிவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் மொத்த முடிவாக இது காணப்படுகிறது. புலனறுவை மாவட்டத்தின் மொத்த முடிவு கூட எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியானது 1,59,010 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அந்த மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 68.67 வீதமாக காணப்படுகிறது. அந்த கட்சிக்கு 4 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை 43,828 வாக்கள் கிடைத்திருக்கிறது. 18.92 வீதமாக அவர்களின் வாக்கு வீதம் காணப்படுகிறது. ஒரு ஆசனம் மாற்றுகிறது. சர்வஜன அதிகாரத்தை 587 வாக்களை பெற்றிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி 5,153 வாக்களை தனதாக்கியுள்ளது. அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட 4,646 வாக்களை பெற்றிருக்கிறது. இந்த கட்சிகள் இவ்வளவு வாக்களை பெற்றிருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு எந்த ஒரு ஆசனங்களும் கிடைக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தையும் புலனறுவை தேர்தல் மாவட்டத்தில் கைப்பற்றி இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 3,51,302 பேராக காணப்படுகிறார்கள். அவர்களில் 2,40,145 பேர் தமது வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் 2,31,559 பேர் செல்லுபடியான வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். புலனறுவை மாவட்டத்தில் 8,586 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவாகி இருக்கின்றன. இதுவே புலனறுவை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த முடிவாக இங்கு காணப்படுகிறது. தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் சற்று முன்பதாக வெளியிடப்பட்டிருந்தது. தேசிய மக்கள் சக்தி 16,052 வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 2020 தேர்தலை பொறுத்தவரை அவர்களாலே 823 வாக்குகளை மாத்திரம்தான் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை 2,184 வாக்குகள் இந்த தேர்தலில் கிடைத்தது. ஆனால் கடந்த முறை தேர்தலை பொறுத்தவரை 2,518 வாக்குகளை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பொது தேர்தலிலே புதிய ஜனநாயக முன்னணி சமையல் எரிவாயு கொள்கலன் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே 425 வாக்குகளை பெற்றுக் 2 வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். சர்வஜன 56 வாக்குகள் கடந்த தேர்தலில் இருக்கவில்லை என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அண்மையிலே
இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளோடு பற்றி நாங்கள் ஒப்பிடலாம். தேசிய மக்கள் சக்திக்கு எதிரில் இருக்கிறது 11,768 வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலில். 5000 இந்த முறை 16,052 உயர்ந்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் பெற்றக்கூடிய வாக்குகளுக்கு சரி அரைவாசியாகத்தான் இந்த முறை பொதுத் தேர்தலில் அவர்கள் வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது. 4120 கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் பெற்றக்கூடிய வாக்குகள். சுயாதீன குழு கேஸ் சிலிண்டர் 2007 பெற்றுக் கொண்டார்கள். இம்முறை 425 கொள்ளக்கூடியதாக இருந்தது முக்கியமான விஷயம்.